அதே அண்ணாமலையை கேட்குறேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு பிஜேபியினுடைய அனைத்து தலைவர்களும் தங்களுடைய ட்விட்டர் பக்கங்களில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். எப்படி 24 மணி நேரத்தில் அனைத்து பதிவுகளும் அனைத்து ட்விட்டரினுடைய பக்கங்களும் அது டிலீட் செய்யப்பட்டது? ஏன் டிலீட் செய்யப்பட்டது? இதுக்கு பதில் இருக்கா அண்ணாமலை கிட்ட? முதல் நாள் இப்படி கொண்டுட்டீங்க பொதுமக்களை அப்படின்னு கண்டனம் தெரிவித்த பிஜேபி தலைவர்கள் இன்றைக்கு இதை பயன்படுத்தி விஜயை எப்படியாவது பிஜேபி இருக்கிற அணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு த்ரெட்டனிங், ஒரு மிரட்டலை செய்கிறார்கள். அதுக்கு இன்றைக்கு விஜய் அடிமையாகிறாரா இல்லையா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதில் ஒன்றிய அரசினுடைய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்திலிருந்து அவருக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் அவருடைய விமானம் இறங்கி ஏறலாம் என்ற அனுமதி அளித்திலிருந்து எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ பெரிய தலைவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை கேட்டு மனு கொடுத்து ஆண்டு கணக்கில் காத்திருக்கின்ற போது விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு அளித்ததிலிருந்து விமான நிலையங்களில் பிரதமர், துணை பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, முதலமைச்சர் செல்கின்ற வழியை திறந்து அவர் பிரத்யேகமாக அவருக்கு வழங்குவதிலிருந்து அவரை பாரதிய ஜனதா பின்பக்கத்திலிருந்து இயக்குகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக ஆகியிருக்கிறது.